நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கார்கள் எல்லாம் ஆரம்ப காலத்தில் இங்கிலாந்திலிருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட ஓஸ்டின் கார்கள், மைனர் கார்கள் என 25க்கும் மேற்பட்ட கார்கள் விற்பனைக்கு ஆயிருக்கு. இந்த கார்கள் எல்லாம் எங்கே விற்பனைக்கு ஆயிருக்கு, என்ன விலைன்றதை முழுமையாக இந்த வீடியோவில் பார்ப்போம். மைனர் கார்கள் எல்லாம் 7 லட்சம் ரூபாயிலிருந்து விற்பனைக்கு ஆயிருக்கு. கூடுதலாக பார்க்கறதும் இலங்கையில் முதலாக பதிவு செய்யப்பட்ட நம்பர்கள் உங்களுக்கு ஆரம்ப கால இந்த கார்கள் வச்சிருந்தாக்கள் கூட வெளிநாடுகளில் இருப்பியல், இலங்கையில் இருப்பியல், வேறு நாடுகளில் இருப்பியல். இதெல்லாம் இலங்கையில் 1 சிறி, 2 சிறி, EN 5 சிறி அப்படி எல்லாம் ஆரம்ப காலத்து ஒரு விண்டேஜ் கார்கள் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் கிட்டத்தட்ட 70-80 வருஷத்துக்கு முற்பட்ட கார்கள்லாம். இந்த கார்கள்லேருந்து முதல் 1 சிறியிலேருந்து ஆரம்பிப்பேன். இது மைனர். என்ன மாதிரி உங்கள்கிட்ட என்னென்ன கார்கள் நிற்கு? இல்லை பல கார் இல்லை கார் நிற்குது. மேக்ஸ் நிற்குது, ஸ்போர்ட் நிற்குது, A55 நிற்குது, A50 நிற்குது, A40 நிற்குது, சகல இங்கிலாந்து காரும் அவ்வளோ நிற்குது, எல்லா காரும் நிற்குது. இப்போ இது நார்மலாக இப்போ இந்த கார் ஒரு மைனர் கார் எல்லாம் நீட்டான முறையில் இருக்குது. இது என்ன விலையில் நிற்கு? 7.5 லட்சம். இது பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை 7.5 லட்சம். அதாவது இவற்றை இங்கிலாந்து கார்கள்லாம் கூட இருக்குது. அதை விட இதுகளுக்குரிய பார்ட்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கு. நீங்கள் இந்த கார்கள் இப்படியான கார் நீங்கள் எங்கே இருந்தாலும் வச்சிருந்தாலும் அதுக்குரிய பார்ட்ஸ் எல்லாமே இவற்றை எடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த ஒரு சிறி தானே, இதெல்லாம் 1000 சிசி தானே, 950 சிசி. இதெல்லாம் கருப்பு கலர். இதெல்லாம் ஆரம்பத்தில் வந்த கார்கள் உங்களுக்கு கன பேருக்கு தெரியும். உள்பக்கங்களையும் பார்ப்போம். இல்லை நீட்டான முறையில் வச்சுக்கணும். ஏனென்றா இவன் இந்த கார்களில் அனுபவம் உள்ளாக்கள் கூட கொடுக்கறது தான் இந்த கார்கள் இவன் எடுத்து கொடுக்குறது. அதை விட இப்படியான கார்கள் இவன் கயர் எல்லாம் ஓடினான், கல்யாண வீட்டு கயர் எல்லாம் ஓடினான். உருக்குலையாமல் இருக்குது. இதுக்குரிய சகல பார்ட்ஸும் ஒரிஜினல் இங்கிலாந்து பார்ட்ஸுகளோடைய இருக்குது. கூட எல்லாம் பின்பக்கங்களையும் பார்ப்பீங்க. ஏனென்னா கூடுதலான கார் இருக்குங்க. மைனர் 1000, 1 சிறி 40, 10. இதெல்லாம் ஆரம்ப கால நம்பர்கள் உங்களுக்கு தெரியும். கன பேர் இப்படியான கார் ஆரம்ப காலங்களில் வச்சுருந்தப்பீர்கள். இப்போவே நான் யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு கார் சேல்ஸ் இருக்குன்றது எனக்கு இப்போ தான் தெரியும். அவ்வளோது கார் அடுக்கி வச்சிருக்கேன். இது 7,50,000 ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய. இது 14,50. இதுவும் ஒரு மைனர் தான். இது ஒரு வட்ட கலரில் இருக்குது. என்ன கிரே கலரு, ஃபுல் வேலையான். இது 2 சிறி. ஏற்கனவே 1 சிறி, அடுத்த 2 சிறி. இதுக்குரிய ஃபுல் வேலை, அதாவது பிராணி கண்டிஷனில் இருக்கான். அவ்வளோ நான் நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு 50ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட கார்கள். பாருங்கள் எப்படி செய்து வச்சுக்கணும். எல்லாம் ஒரிஜினல். இந்த பார்க்கவே ஆசையாக இருக்குது. பிராணி கார்கள் மாதிரி செய்திருக்கணும். அதோட உட்பக்கங்களை பாருங்கள், மேல் பக்கங்களை. இந்த கார்களில் குறை இல்லை. இந்த கார் கூட எல்லாரும் விரும்புவேன். ஏனென்றால் இந்த கார் வச்சிருக்காத அந்த நாளில் வச்சிருக்காத ஆக்கள் இல்லை. கூடுதலான அந்த நாளில் கூட இந்த கார் தான் வச்சிருப்பினா ஒரு வசதியான ஆக்கள். இதை இந்த கார் எப்படியே நிற்கும் வீட்டில். அதை விட இதெல்லாம் பட்டன் சோக் மாய் தான் சகல என்ன இதென்றாலும் சோக் மாய் இழுக்கிறதான். இப்போ எல்லாம் சுவிட்சுகள் பட்டன்கள் வருது. முந்தி சோக் மாய் தான். இதெல்லாம் பழைய பாருங்க. கதவை திறக்கிறது, இது கண்ணாடி உயர்த்துறது எல்லாம் பழைய காலத்தான். எல்லாம் உருக்குலையாமல் இருக்குது. அவரெல்லாம் வடிவாக காட்ட சொல்லி இருக்கிறா பாருங்க. அதை விட கூட மைனர் கணக்கு இருக்குது. ஓஸ்டினோட கணக்கன A40, A50 எல்லாம் இருக்குது. அதாவது இதுகளில் பார்ட்ஸுகள் உங்களை பார்க்கவே தெரியும். எல்லாம் ஒரிஜினல் இங்கிலாந்து பார்ட்ஸு. டயர்களும் இங்கிலாந்து டயர் மாதிரி இருக்குது. ஒரிஜினல் டயர்களோட இருக்குது. அதை விட EN ஓஸ்டின் கேம்பிரிட்ஜ் EN நம்பர். இது இந்த சிறி நம்பருக்கு முதல் வந்தது. EN இந்த இங்கிலாண்டோட அந்த ஆட்சி காலத்தில் வந்த என்ன நோக்கம்? இது 1380. இதை சொல்லினா 1380 பார்த்தீங்களாண்டா உங்களுக்கு தெரியும். 7, 10, 1380 எல்லாம் இப்போத்தைய மோடஜைகள் விலையெல்லாம் சொல்லினோம். அதாவது இங்கிலாந்து கார்கள் உள்வளம் எல்லாம் பார்ப்போம். பாருங்கள் இதெல்லாம் ஒரிஜினல் இங்கிலாந்து பார்ட்ஸுகளோடய இருக்குது. ஒரு குறையும் இல்லை. அதை விட இவன் அனுபவம் உள்ளாக்கள் உங்களுக்கு தெரியும். நல்லூர் அடிதான் இருக்குது இந்த ஷோரூம். பாருங்க உள்ளுக்கு நீட்டான செய்து தான் வச்சுக்கணும். இதில் குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஒரிஜினல் பார்ட்ஸ், அதாவது இங்கிலாந்து பார்ட்ஸுகளுக்கு தான் நீங்கள் இதுக்கு ஒரு மரியாதை இந்த கார்களுக்கு.
அதை விட இங்கே வெள்ளை கார் இருக்குது. இது என்ன கார்? இது ஒஸ்டின் A50. ஒஸ்டினோட உங்களுக்கு தெரியும் A40 A50 நண்டு விலை கார்கள் இருக்குது. அதை விட இது 5 சரி. இது என்ன கார்? மொரிஸ் ஆக்ஸ்ஃபோர்ட். இது வந்து அந்த நாளில் உங்களுக்கு நார்மலாக இது கடைசி மட்டும் இப்போ சில மேலர் வச்சுக்கணும். இந்த கார் ஐயர்னார் மேலரா பேர்களை பார்க்கவே உங்களுக்கு தெரியும். இது என்ன விலை? 1460. 1460 சொல்லினா. ஆனால் கார்களில் குறை இல்லை. விலைகள் வந்து பேசி தீர்மானிக்கக்கூடிய விலைகள் தான். இதை நாங்கள் சொல்லுவோம் ஒக்ஸ்ஃபோர்ட். இதெல்லாம் இந்த கார்கள் எல்லாம் உங்கள் இப்போ சில இடங்களில் ஓடி தெரியுது. ஆனால் விலைகளை கேட்டால் அவள் கூட சொல்லுவினா. இதுகள் வந்து கூட இங்கே பார்ட்ஸுகள் இங்கிலாந்துலேருந்து எடுத்து விற்கிறபடியாக அவையில் பூட்டி விற்கிறபடியாக கொஞ்சம் குறைஞ்ச விலைக்கு எடுக்கலாம். அந்த நாள் செட்டுகள் இதுகளோடு இருக்குது. இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் என்ன விலை சொன்னீங்க? 1460. பேசிக் கதைச்சு எடுக்கலாம். 1460. A55 வேன். A40 A50 A55 இருக்குது ஆஸ்டின். என்ன நோக்கம் இது? 23 ஓவர அந்த நல்ல ஒரு கொஞ்சம் நிலையான காரு கொஞ்சம் விலை கூட. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 23 லட்சம் மண்டேக்கா எவ்வளோ அந்த வெளிநாடுகளில் உள்ளாக்கள், யாழ்ப்பாணத்தில் உள்ள கனவேர் வேறு இடங்களில் உள்ளாக்கள் இந்த கார்களை வச்சுருந்துட்டு இந்த பாடி கிட்டெல்லாம் ஒரிஜினலாக இருக்கு. நியூ மாடல் ஆக்கி இருக்கு. நீங்களே எல்லாம் டிஸ்க் பிரேக் பழைய கார் சில இழுவனம் வந்து நினைக்காங்க. எல்லாம் டிஸ்க் பிரேக்கு ஆக்கி இருக்கு. பார்க்க உங்களுக்கு தெரியும். கார்களை பாருங்க எல்லாம் கம்பெனி பெயின் மாதிரி தான் செய்திருக்கு. இவன் வந்து அனுபவம் இல்லாக்கள் உங்களை நம்பரை நான் டிஸ்பிளேல போடுவேன். எங்கே நீங்கள் இருந்தாலும் இவளோட தொடர்பு கொண்டு விலையில தீர்மானிக்கலாம். இந்த ஒரு சரி என்ன சொன்னீங்க? 23. அடுத்த இது என்ன மைனர் தானே? 10 சரி 10 சரி. அது முதல் அந்த மாடல்களில் கொஞ்சம் 10 சரியில் வந்ததில் கொஞ்சம் மார்க்கெட் இருக்குது. இது ஒரு வட்ட கலரில் இருக்குது பாருங்கள். எல்லாம் மைனர் ஒரிஜினல். கனவேருக்கு இந்த காரை பார்க்கவே ஆசையாக இருக்குது. ஏனென்றால் கார் வாங்காட்டியும் சில பேர் இந்த வீடியோ பார்ப்பிய அவைகளுக்காகவும். இதை என்ன நோக்கம்? 1150. 1150 தான் இதோட விலை. -1000 10 சரி. கார் பார்த்துட்டு இன்னும் கூடுதலான கார்கள் இருக்குங்க. எல்லாம் கூடுதலாக நல்ல கண்டிஷனில் செய்து வச்சுக்கணும். இது வந்து மைனரோட 1150. பாருங்க ஒரிஜினல் பட்ஜெட்டில் பாருங்க அப்படியே இருக்குது. ஒரிஜினல் அது தெரியும். அதை விட உங்கள்கிட்ட வந்து கூடுதலான இந்த இங்கிலாந்து பார்ட்ஸ்களும் எடுக்கலாமே. அதை விட 2 சரி A40 பெருனா 1450. இது இந்த காருக்கு சொல்கிறவிட இதெல்லாம் நீங்கள் நான் வந்து குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. கார் டயர் பலங்கள்லேருந்து எல்லாம் நல்லா தான் இருக்குது. நீங்கள் இப்போ எடுக்கிற கார்களை விட இந்த கார்களுக்கு ஒரு கெத்தண்டு இருக்குது. எங்கே போனாலும் இந்த கார்களை திரும்பி பார்ப்பாங்க. போய் இந்த காரில் போன அவ்வளோத்துக்கு இந்த பழைய காலத்து கார்கள் கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து ஒரு 60 வருஷத்துக்கு மேற்பட்ட 45 கிட்டத்தட்ட 70 வருஷத்து கார் எல்லாம் இருக்கு. இது என்ன நோக்கம்? இது ஒரு 1450 1450 நான் பேசி தீர்மானிக்கலாம். அதை விட இவற்ற நம்பரும் இருக்குது. நான் டிஸ்பிளேல நம்பர் போடுவேன். இந்த கார்லேயும் போட்டிருக்கு. இந்த நம்பரையும் குறித்து வச்சுருங்க. நான் கடைசியாக டிஸ்பிளேயில் நம்பர் போடுவேன். அந்த நம்பருக்கு எடுத்து கால் பண்ணி நீங்கள் மேலதிக தகவலை பெறலாம். அதை விட கூட கார் இருக்குது. அந்த காரை பற்றி பார்ப்போம். 077 0045 391. அதை விட இன்னும் இது என்ன ஜப்பான் அதாவது லான்சர் ஆரம்ப காலத்தில் சிறி நம்பர். இந்த சிறி நம்பர் கார்கள் நீங்கள் இவற்ற கூட சிறி நம்பர் EN நம்பர் CY நம்பர் சிலோன் நம்பர் அதாவது இங்கிலாந்து நம்பர் அதோட ஒரு சிறி ஆரம்ப காலத்து டொயோட்டா கொரோலா. இது என்ன நோக்கம்? 14 கார்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ புது கார் மாதிரி இருக்குது. பாருங்கள் காரை. டயரை பாருங்கள். டயர் எல்லாம் புது டயர்களோடு இருக்குது. காரை பாருங்கள். 14 லட்சத்துக்கு நீங்கள் கார் எடுக்கணும்னா இங்கே உடனே தொடர்பு கொள்ளுங்க. நான் உங்களுக்கு நம்பர் போடுறேன் டிஸ்பிளேயில். எனக்கே ஆசையாக இருக்கும். பாருங்கள் உள்பக்கத்து பிராண்ட் நியூ கார் மாதிரி இருக்குது. உள்பக்கங்கள்
பாருங்க இப்படி செய்து வச்சுக்கணும் வந்து உங்களே தெரியும் இதெல்லாம் ஆரம்பத்தில் சிறு நம்பருண்டேக்கு எல்லாம் கை பார்த்து நீட்டாக ஒரு நல்ல நிலையெல்லாம் அமைக்கணும் உங்கள் செட்டுகள்லேருந்து ஏசிகள்லேருந்து எல்லாம் இருக்குது உங்களுக்கு இங்கே நிற்கிற கார் என்னென்ன பிடிக்குமோ அந்த நம்பருக்கு நீங்கள் எடுத்து நான் கடைசியாக நம்பர் போடுவேன் நீங்கள் எடுத்து தெளிவான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம் பாருங்கள் ஒரிஜினல் இங்கே நீங்கள் கார்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம் 14 லட்சம் மேன் அதை விட 8 சிறு கொண்டு இருக்கு இது எந்த நாட்டா ஜப்பான் நிசானோட பேபிசனி என்ன நோக்கம் பஸ் 960 10 லட்சம் இல்லை 960 தான் பாருங்க நார்மலாக காட்டுறேன் கூட கார் இருக்கு நான் எல்லாம் தெளிவாக காட்டுறேன் உங்களுக்கு எங்கே இருந்தாலும் நீங்கள் மேனுவல் கியர் தான் 950 உங்களுக்கு கார் எடுத்து நீங்கள் இங்கே நிற்கிற கார் எல்லாம் பார்த்துருப்பீர்கள் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீர்கள் ஏனென்றால் இங்கே நிற்கிற கார்கள் எடுத்து நீங்கள் கராச்சிக்கு போக தேவையில்லை ஏனென்றால் எல்லாம் செய்து வச்சுக்கணும் கை பார்த்து வச்சுக்கணும் அதாவது இங்கிலாந்து கார்லேருந்து இப்போ கடைசியாக பார்த்த ஜப்பான் கார்கள்லேருந்து அதோட பாருங்க மைனர் கார் அதோட 3 ஒரே மாதிரி இருக்குது இது ஒரு சிறு இது என்ன கார் A35 A40 A50 A45 A35 இன்னும் பல மாடல்கள் இருக்குது குட்டி கார் இது வந்து ஆரம்ப காலங்களில் நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய கார்கள்லாம் நாங்களும் காரை காட்டுறோம் கார்களில் எந்த வேலையும் இல்லை நீட்டான முறையில் ஒரு இங்கிலாந்து கார் அப்படி பார்ப்பீங்களா அப்படி இருக்கும் ஒரு சரி என்ன நோக்கம் இது 1470 இந்த இது புனைச்சல் கதவுகளை புனைச்சல் கதவு வெளியில் புனைச்சல் அதை விட பாருங்க 1470 அதை விட கார்களுக்கு சொல்லி வேலை இல்லை அவ்வளோத்துக்கு நீட்டாக இருக்குது இந்த டயர் வளங்கள் எல்லாம் புது டயர்கள் அதை விட ஒஸ்டின் இதுகள் ஒஸ்டின் அதை விட இந்த கார்களுக்கு நீங்கள் பேசி கதைக்கலாம் என்னென்ன விலைகள் ஓனரே நிற்கிறார் அதை விட இது என்ன கார் மைனர் தானே இது என்ன நோக்கம் இது வேலை முடியல வேலை முடிக்க பேசிக்கலாம் சின்ன வேலைகள் இருக்குது அதை விட இஎல் இங்கிலாந்து இந்த பழைய நம்பர் பிராண்ட் நியூ மைனிக்கேன் இது ஒரு மொரிஸ் மைனராக நிற்கிற கார்களே ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது எல்லாம் அப்படித்தான் இருக்குது இது வந்து என்ன ஒரு லுக்கிங் நல்ல ஒரு பெயிண்டோட இது என்ன கலர் லைட் பச்சை இந்த ஒரிஜினல் இங்கிலாந்து டயர் ஒரிஜினல் வீல் கப்புகள் ஒரிஜினல் ரிம்முகள் அவ்வளவு க்ளீனாக இருக்குது காருகளை பாருங்க இப்படி இருக்குன்றது இதெல்லாம் நீங்கள் எடுத்தால் இப்போவும் சில பேர் வெளிநாடுகளில் உள்ள ஆக்கள் இங்கே உள்ள ஆக்கள் வந்து கல்யாண வீட்டுக்கெல்லாம் இப்படி கார்களை இப்போ பிடிக்கணும் உங்களுக்கு தெரியும் முந்தியாங்காலமாக இப்போ அந்த பழைய ரெண்டிங்களுக்கு சில இதுகள் நடக்குது நான் இதெல்லாம் கூட பார்த்துருக்குறேன் யாழ்ப்பாணத்தில் மாலைகள் போட்டு பொம்பளை மாப்பிள்ளை எல்லாம் இதில் புறமாகி இது சம்பவங்கள் நடந்திருக்கு அதே மாதிரி நீங்களும் இதில் இப்போ அந்த கயரெல்லாம் ஓடலாம் ஏன்னா உள்ளுக்கு ஃபேன் எல்லாம் இருக்குது சகலதும் இருக்குது பாருங்க இது 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 இருக்கா ஃபேனு இது இது என்ன இது இந்த பண்ண டேஷ்போர்டா இது என்ன விலை சொல்றீங்க இதுக்கு இது என்ன நோக்கம் ஓ 35 ரூபா கொடுப்போம் இது வந்து 35 லட்சம் ரூபா இவர் சொல்ற விலை இது வந்து உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க கிளீனான கார்ல வந்து ஒரு குறையும் இல்லை கிளீனான முறையில் இருக்கு அதை விட இன்னும் கூடுதலான கார்கள் இருக்கு எல்லாம் பார்த்துருப்பீர்கள் இந்த முழுக்க செய்திருக்கு பாருங்க இன்ஜின் இன்ஜின் எல்லாம் பாருங்க எல்லாம் எல்லாம் சகலம் இங்கிலாந்து பார்ட்ஸ் பாருங்க பயரிங் செட்டில் இருந்து இந்த பட்சை பாருங்க வந்து 70 வருஷம் சொல்லுவீங்களா ஒரிஜினல் பட்சுகள் அதாவது இதில் வந்து பிராண்ட் கண்டிஷனில் இருக்குது 4 சிலிண்டர் 4 பிளாக் இருக்குது அளவுடைய 4 சிலிண்டர் அதை விட இதெல்லாம் பெட்ரோலும் நல்ல ஆட்டமாக பாவிக்கும் பெட்ரோல் எல்லாம் கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் பாவிக்கும் 15 குறையாமல் 15க்கு மேலே இது பாவிக்கும்
கூடுதலான ஆட்கள் ஏற்கனவே இப்படியான கார்கள் நான் இந்த சேனலில் போட்டு விற்றுருக்கிறேன். நீங்களும் இந்த கார்கள் எடுக்க வேணுமெண்டா இந்த நம்பரை டிஸ்பிளேயில் போடுவோன்னு எடுத்து கதைச்சி கொள்ளலாம். அதை விட நீங்கள் கேட்டு ஒரு A40 இருக்குது, சிஎன் நம்பர் உங்களுக்கு தெரியும். சிஎன் நம்பர் அதை விட வந்து இந்த ரோட்டுக்கரையனுடைய சாதுவான டஸ்ட் இருக்குது. அதை விட எல்லாம் டயர்கள் எல்லாம் முக்கால் கண்டிஷன் டயர்கள், ஒரிஜினல் டயர்கள், ஒரிஜினல் வளங்களோட இருக்குது. இந்த A40 என்ன விலை? ஒரு 14 1480. அதை விட இந்த வேன் என்ன வேன் இது என்ன விலை? மிக்சியோட என்ன விலை? ஒரு 5.5 கொடுப்போம். டீசல் வேன் ஒன்று இருக்குது. இது வந்து நீங்கள் எடுத்து ஒரு நீங்கள் கலவையில் நிற்க ஒரு சர்வீஸ் போடணும். ரன்னிங் கண்டிஷனில் இருக்கேன், ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. நான் இப்போ டஸ்ட்டாக இருக்கிறபடியாக நான் நார்மலாக காட்டுறேன். 28 5,50,000 ரூபா. சரி, 5,50,000 சொல்லிட்டீங்கன்னா அதை விட நீங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 25-30 காரு கிட்ட பார்த்துருப்பீங்க. இந்த கார் நிற்கிறது இந்த இங்கிலாந்து கார், ஜப்பான் கார். இங்கிலாந்து கார் தான் கூட நிற்க, அதை விட ஜப்பான் வாகனம் 3 நிற்க. இந்த வாகனங்களில் நீங்கள் எடுக்கணுமெண்டா நான் சொன்ன மாதிரி இது யாழ்ப்பாணம் நல்லூரடியில் இந்த ஷோரூம் இருக்குது. இந்த நம்பருக்கு அடுத்து மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள். 077 00 45 391. இந்த நம்பர் தான் இந்த கடை ஓனரோட நம்பர். இதுக்கு அடுத்து மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி வீடியோ பார்த்தமைக்கு.